வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க மொழி போரிலே தங்களுடைய இன்னுயிரை நீத்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட மாணவர்களினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அறிவழகன் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் பேசுகின்ற நேரத்தில் மொழி போரிலே தங்களுடைய இன்னுயிரை நீத்த அந்த வீர மரபுகளுடைய பட்டியலை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். 1938ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக அன்றைய தினம் ராஜாஜி அவர்கள் இருந்த நேரத்தில் 125 அரசு பள்ளிகளிலே இந்தியை கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை போடுகிறார். முதலாக அந்த உத்தரவை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடுமையாக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு 4 மாத காலம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார். நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக தமிழகமே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 1 வருட காலம் கடுங்காவல் தண்டனையை பெற்று நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார்கள். இதெல்லாம் இந்திய எதிர்ப்பை தொடங்கிய அந்த முதல் சம்பவங்கள். அதன் பிறகு 1965ஆம் ஆண்டு நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு மொழிப்போரிலே இன்னுயிர் நீத்த அந்த வீர மரபுகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அதிலே வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் நம்முடைய திருச்சி மாவட்டம். நம்முடைய திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தினுடைய பகுதியாக இருந்த இன்றைக்கு அரியலூர் மாவட்டம் கீழப்படூர் சின்னசாமி 1965 இதே நாள் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்தியை எதிர்த்து தன்னுடைய உடலிலே பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு இந்தி ஒழிக, அரக்கன் இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கோஷமிட்டு அந்த மண் இன்றைக்கு தன்னுடைய உயிரை நீத்த அந்த தியாகியினுடைய மண் இந்த திருச்சி மாவட்டம். அதை உணர்ந்துதான் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய கொடமரட்டி கரூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த கம்பரசம்பேட்டையில அருகிலே அவருடைய திருவுருவ சிலையை அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே கூட நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்றது. அவருடைய குடும்பத்திற்கு எந்த கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே எந்த உதவியும் இந்த குடும்பத்திற்கு செய்யவில்லை. ஆனால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயை குடும்ப நல நிதியாக அளித்து அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது கீழப்படூர் சின்னசாமியினுடைய அந்த வீர மரணத்திற்கு பிறகு நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் மணி அவர்கள் குறிப்பிட்டதை போல கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம், மிருகம்பாக்கத்திலே அரங்கநாதன், நம்முடைய மயிலாடுதுறை மாயூரத்திலே சாரங்கபாணி, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், நம்முடைய கீரனூர் அருகிலே கீரனூர்ல இருக்கக்கூடிய கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம், இன்னும் நம்முடைய சிதம்பரத்திலே அன்றைய தினம் மாணவராக இருந்த ராஜேந்திரன், இவர்கள் எல்லாம் மொழியை காக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து வீர மரணம் அடைந்தவர்கள். இந்த வரலாறு தமிழகத்திலே இருக்கின்ற வரை தமிழகத்திலே இந்தி நுழைய முடியாது என்கின்ற வரலாற்றை படைத்தவர்கள் நம்முடைய தியாக மறவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். வீர வணக்க நாள் கூட்டம் என்ற இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வீர வணக்க நாள் கூட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை நடத்துவதற்குரிய தகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது என்பதை நான் 1-2 காரணங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். எனக்கு முன்னாலே பேசினார் நம்முடைய பேச்சாளர் அவர்கள் சொன்னார்கள், தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம், நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே தொடங்கினார்கள். எம்ஜிஆருடைய பெயர் வந்துவிடும் என்பதற்காக கருணாநிதி 96 முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தையே சீர்குலைத்து விட்டார்.
அந்த பல்கலைக்கழகமே இழுத்து மூடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. 2011 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த நேரத்திலே தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக அன்றைக்கு நானும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து நம்முடைய அண்ணன் சிவபதி அவர்களும் எனக்கு பிறகு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார்கள். 100 கோடி ரூபாய்க்கு மேலாக நிதி ஒதுக்கி தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை மீட்ட வரலாறு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னையிலே உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். மதுரையிலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். தஞ்சையிலே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். ஆனால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மாநாட்டையும் நடத்தவில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் உட்பட அத்துணை பேரும் தமிழ் மொழிக்காக தமிழர்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள். ஒன்றை நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். நம்முடைய இலங்கை பிரச்சனை, அன்றைய தினம் இலங்கையிலே விடுதலை புலியினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த இயக்கத்தை நடத்துகின்ற நேரத்திலே அன்றைக்கு அவரிடத்திலே போதிய நிதி இல்லை. அப்பொழுது அவங்க நிற்கக்கூடிய அந்த விடுதலை புலியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கடந்து பேசுகிறார்கள். நம்முடைய இயக்கத்தை நடத்துவதற்கு நமக்கு போதிய பொருளாதார வசதி இல்லை, நாம் எப்படி இந்த நிதியை திரட்டுவது என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆலோசகராக இருந்த பாலசிங்கம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்டர் பாலசிங்கம், அவர்தான் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய அந்தரங்க ஆலோசகர். அவர் சொல்றார், தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி எம்ஜிஆர் இடத்திலே சென்று நாம் நிதி கேட்போம் என்று பாலசிங்கம் சொல்கிற பொழுது, அப்பொழுது பிரபாகரன் சொல்கிறார், அவர் எவ்வளவு நிதி தரப்போறாரே தெரியலையே, என்ன 50,000 கொடுப்பாரா, 1 லட்சம் கொடுப்பாரா, 2 லட்சம் கொடுப்பாரான்னு அவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்க. ஆனால் பாலசிங்கம் அவர்கள் நாம் எம்ஜிஆரை சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே நிதி கேட்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே வருகிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தங்களுடைய இயக்கத்தினுடைய நலனுக்காக, இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நிதி வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் தான் தருவார் என்று போன அந்த பிரபாகரனை அங்கே அன்றைக்கு ஆச்சரியத்தில் மட்டுமல்ல, அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கையிலேயே 1 கோடி ரூபாயை அளித்து மீதி 4 கோடி ரூபாய் நீங்கள் போங்கள், உங்களுக்கு வீடு தேடி வரும் என்று சொன்னவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 5 கோடி ரூபாய், 5 லட்சத்தை தருவாரா என்று எதிர்பார்த்தவர்களிடத்திலே 5 கோடியை வழங்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே அன்றைய தினம் விடுதலை புலிகளுடைய இயக்கத்திற்காக பல்வேறு உதவிகளை செய்தவருடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீங்க இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையில காசி ஆனந்தன் ஒரு பெரிய கவிஞர். அந்த கவிஞர் பேசினார்னா அப்படியே நம்மளுடைய ரத்தம் எல்லாம் அப்படியே வேகம் எடுக்கும், நரம்புகள் துடிக்கும். அந்த அளவிற்கு உணர்ச்சி மிக்க ஒரு கவிஞர். அவர் சென்னையிலே பேசுகிறார். ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது அந்த காசி ஆனந்தன் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்கள் எம்ஜிஆரை ஒரு நடிகராக பார்த்தோம், எங்களுடைய ஈழ மக்கள், ஈழ தமிழர்கள் எம்ஜிஆரை ஒரு நடிகராக பார்த்தோம். ஆனால் கருணாநிதியை நாங்கள் ஒரு அரசியல் தலைவராக பார்த்தோம். ஆனால் யாரை நாங்கள் நடிகராக பார்த்தோமோ அவர் எங்கள் மக்களை காக்கக்கூடிய தலைவராக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். யாரை தலைவராக பார்த்தோமோ அவர் மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார் என்று சொன்னவர் காசி ஆனந்தன். அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய கவிஞர் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தை நடத்துவதற்குரிய தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் சட்டமன்றத்திலே அன்றைய தினம் ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, 7 பேர் அவருடைய விடுதலையை
விடுதலைக்காக போராடியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அந்த 7 பேருடைய விடுதலைக்காக கடுமையாக போராடினார் என்பதை இந்த தமிழக மக்கள் மறந்துவிடவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாக நம்முடைய 17ஆம் தேதி 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் அன்று தலைமை கழகத்திலே நிருபர்களை சந்தித்து நம்முடைய வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கையினுடைய முதல் ஒரு பகுதியை மட்டும் 5 இடம்பெற செய்யக்கூடிய அளவுக்கு அதை அன்றைக்கு எடுத்து சொன்னார்கள். இங்க இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு தெரியும், மகளிர்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே மகளிருக்கு ஸ்கூட்டி வழங்கக்கூடிய திட்டம் இருந்தது. இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த திட்டத்தை மூடு விழா நடத்திவிட்டார். மீண்டும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தின் அடிப்படையில ஸ்கூட்டி வழங்கப்படும் என்கிற திட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும். 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இது 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறத்திலே ஒவ்வொரு வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டும் தரப்படும் என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களும் மகளிருக்கு இணையாக பேருந்துகளிலே இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உருவாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு தெரியும், திருமண உதவி திட்டம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் மிகச் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டன. ஆனால் விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார், மீண்டும் தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சி வந்தவுடன் திருமண உதவி திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, மணமகனுக்கு பட்டு வேஷ்டியும் மணமகளுக்கு பட்டு சேலையும் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடுங்கி போயிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டிலே 234 சட்டமன்ற தொகுதியிலே 210 தொகுதிகளில் அண்ணன் எடப்பாடியாருடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் அறிவழகன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சகோதரர் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.